ஸோ மார்னிங் நான் வந்து 6 மணிக்கு எந்திரிப்பேன். பட் 5:45க்கு அலாரம் வச்சுருவேன். ஏன்னா, அதை ஸ்னூஸ் பண்ணி தூங்குற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? செம்மையா இருக்கும். ஸோ அது அப்படியே ஸ்னூஸ் பண்ணிட்டே வந்து 6:00 எந்திரிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னோட மை பிஸி டே ரொட்டீனை பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதல்ல ஆஃபீஸாக வந்து நான் குளிச்சுட்டு அப்புறம் வந்து பல் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயம், இதில் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய ஆர்டினரி ஃபேஸ் வாஷ் வச்சு முகம் அழும்பிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளிச்சுருவேன். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு குளிக்க டைமே கிடைக்காது. ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பல் தேய்ச்சி முகம் அழும்பிட்டு ஃபஸ்ட்டு வேலை வந்து ஊற வைக்கிறது. ஏதாவது வந்து ஃபஸ்ட் டைம் கிச்சனில் ஏதாவது வந்து இப்போது கிச்சனில் டிஷ்ஷஸ் ஏதாவது செய்கிறதுக்கு ஊற வைக்கணும் பண்ணோன்னா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ அப்புறம் முக்கியமாக இந்த டீ. சரி வாங்க கிச்சனில் போகலாம். என்ன இவங்க அமைதியாக பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பெட்ரூமில் தான் பேசிட்டுருக்கேன். மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அமைதியாக பேசிட்டுருக்கேன். ஸோ என்னோடய பிஸி வீக் டே வ்ளாக் இது. ஸோ கொஞ்சம் அறக்க பறக்க அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா கடகடன்னு செஞ்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறது. ஸோ அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க டே ஆரம்பிக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸும் வந்து ஊற வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து ரைஸை செப்பரேட்டாக குக் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம ஃபேனில் ஆற விட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம எடிட்டிங்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக இந்த மறந்துட்டேன், டீ. எஸ், பால் வந்து சூடு பண்ணுறேன் டீக்கு. டீ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டீ என்னோடய ஸ்டார்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஈவினிங்க்கெலாம் வந்து ஒரு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதை குடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒர்க். ஸோ இதெல்லாம் ஊறுற டைமில் குக் ஆகிற டைமில் நான் வந்து கொஞ்சம் நேரம் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து ரிலாக்ஸிங்காக அந்த எடிட்டிங்கே வந்து எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் டீ குடிக்கும் போது. ஸோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக அந்த வ்ளாகோட ஸ்டார்ட்டு அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் கிச்சனும் எடிட் பண்ண இருக்குது.
மஷ்ரூம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சில்லி மஷ்ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து கடன்னு பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிற ஒரு டிஷ்னால் கடன்னு முடிச்சிட்டேன். ஸ்வீட் கார்ன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து லன்ச். ஸோ லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்தி. ஸோ அதுக்கு தான் மிக்சியில் பீட்ரூட், அதுக்கப்புறம் பன்னீர் பீட்ரூட் சப்பாத்தி தான் நான் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் பீட்ரூட் பாயில்டாகவும் போடலாம், இல்லை ராவும் போடலாம். இன்றைக்கி நான் ரா போடுறேன், பட் மோஸ்ட்லி பாயில்டு பீட்ரூட் தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அரைச்சி இதை வந்து மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதோட சீரகம், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பதத்தில் நம்ம பண்ணி சப்பாத்தி பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் பொட்டேட்டோ மசாலா பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வதக்கி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்களா, லன்ச் எல்லாம் பேக் பண்ணி ரெடி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் சப்பாத்தி. ஸோ பொட்டேட்டோ போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கும் இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ காம்பினேஷன். ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். செம்மையாக பசிக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து காய் நறுக்க போகிறேன். சீஸ் கிச்சனுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி ஷூட்டிங் இருக்கிறனால ஸோ ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக பண்ணால் தான் வேலை நடக்கும். ஸோ ஏன்னா பாப்பாவுக்கு ஓட்டுறதுலே டைம் நிறைய போயிடுச்சு. ஸோ இது பண்ணிவிட்டு இதையும் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்றைக்கி சீஸ் கிச்சனுக்கு வேலை நடக்கும். ஸோ எல்லாமே ப்ரெப் பண்ணியாச்சு சீஸ் கிச்சனுக்கு, வீடியோக்கு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 9:30 ஆகுது. ஸோ பர்ஃபெக்ட் டைம், பாப்பாவோட விளையாடுற டைம் இது. ஸோ பாப்பாவோட சில ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ், அதுக்கப்புறம் சும்மா பேசிக்காக ஓடி பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரி வந்து ஒரு 1/2 to 45 minutes நான் விளையாடுவேன். ஸோ அது முடிச்சப்புறம் வந்து சீஸ் கிச்சன் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவளுக்கு வந்து ட்ராயிங் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு ஆரம்பிச்சிருவேன். ஸோ புக்ஸு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து டெய்லியும் நான் படித்து காமிப்பேன். ஏபிசிடி ஃப்ளாஷ் கார்ட்ஸு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸு. ஸோ பின்னாடி ஸோ கலரும் இதோடு இருக்குமா. ஸோ என்ன கலர், அதுவும் கலரும் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸு இது வந்து ஃபீனிக்ஸில் ஒரு புக்கு கடையில் நான் வாங்கினேன். இது மேபி அமேசானில் இருந்தாலும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபீனிக்ஸில் இருக்க ஒரு புக் ஷாப்பில் வாங்கினேன், ஃபீனிக்ஸ் மாலில். பிஸி ஃபார்ம் இது வந்து அமேசானில் வாங்கினேன். இது வந்து அவளுக்கு என்னென்னா ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலாக அவள் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாப்லாம் இருக்கனால இது ஸ்டோரியாக கொண்டு போவேன் நான். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ கவுனா வந்து நம்மளுக்கு மில்க் கொடுக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புக்கு. ஸோ ஃபார்ம் அனிமல்ஸை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிற மாதிரி.
ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு எக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்லாயிருக்கும். அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிக் பிக்சர் புக்கு என்னென்னா சொல்லிக் கொடுக்க நல்லாயிருக்கும், டைவர்ஷன் ஆகாது. ஒரே பேஜில் நிறைய இருந்தது தான் டைவர்ட் ஆகும்னு, இந்த மாதிரி ஒரு பேஜில் ஒரு இது இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஒரு நாள் ஒரு புக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணுவேன். இது மார்னிங் டைமில் இந்த மாதிரி புக்ஸு வந்து பண்ணுவேன். ஈவினிங் டைமில் ஸ்டோரி புக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா வைக்கணும், என்னென்னு சொல்லி வந்து வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பேர்லாம் சொல்லி ஒன்று ஒன்றா வந்து அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வைக்கணும். அடுத்தது இன்னொன்று பால் ஆக்டிவிட்டி என்னென்னா, இதில் வந்து பால் எடுக்கணும். எவ்வளோ பால் சொல்கிறனோ அவ்வளோ பால் கரெக்டாக எடுத்து இதுக்குள்ளே போடணும். ஸோ அந்த மாதிரி 1 பால்னால் 1 பால், 2 பால்னால் 2 பால்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எந்த கலர் பால் எடுக்கணும் அந்த மாதிரியும் பண்ணோம். ஸோ இதுவும் வந்து ஒரு இந்த கலர்ஸ்க்கும் இந்த நம்பர்ஸ்க்கும் கரெக்டாக அந்த கையில் எடுத்து போடுறது. ஸோ மோட்டர் ஆக்டிவிட்டி அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் இதுவும். ஸோ ப்ராடக்ட் ஷூட்ஸ் எடுக்கிறேன். சீஸ் மேக்கப்புக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் ஷூட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் எடுக்க போகிறேன். ஸோ சீஸ் கிச்சனுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு வேலை. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் எடுப்பேன் நான். ஸோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பொட்டேட்டோஸ். ஸோ லன்ச் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. ஸோ காலையில் பண்ண ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி மஞ்சூரியன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்தாச்சு ஆஃபீஸ்லேருந்து. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பாவோட லன்ச் சாப்பிட்றேன். பாப்பா வந்து கொஞ்சம் சாப்பிடுவா, மீதி வந்து நான் தான் ஊட்டணும். ஸோ நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ ஃபுல்லாக உட்காந்துலாம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ அதுதான். ஸோ பாப்பா தூங்குகிற டைமில் இந்த கிச்சன் ட்ராயரை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. லைக் எது போட்டாலும் அப்படியே டப்பு டப்புன்னு போட்டுறதா இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக இப்போ க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். எல்லாம் வெளில வைக்கணும். எல்லாமே லன்ச் ட்ராயர்ஸு, லன்ச் பாக்ஸஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து சூப் பவுல்ஸு. இந்த மேட்டும் வந்து க்ளீன் பண்ணோம். இது அமேசானில் தான் வாங்கினோம். ஸோ இதையும் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணோம். ஸோ எல்லாம் எடுத்தாச்சு. இதை முதல்ல க்ளீன் பண்ணி ஆகணும் அந்த மேட்டை. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வெட் டிஷ்யூ வச்சு இதை துடைக்க போகிறேன். ஸோ வெட் டிஷ்யூ வச்சு துடைச்சா தான் நல்லா ஈஸியாக இப்படி வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் சோப் போட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணி திருப்பியும் ஒரு தடவை துடைப்பேன்.
ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த மேட்டும் வச்சாச்சு, நல்லா க்ளீனாக நீட் ஆகிடுச்சு. இப்போது சூப் பவுல்ஸ், ஸோ நீட் அண்ட் அரேஞ்ச்ட், டன் ஃபைனலி. ஸோ அந்த ட்ராயர் நல்லா நீட் ஆகிடுச்சு, அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்ல ஒரு குளிச்சுட்டு ஒரு 1 hour பாப்பாவோட நானும் சேர்ந்து தூங்கிட்டேன். ஸோ தூங்கி நாங்கள் வந்து ஒரு 4-4:30க்கு வந்து எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சப்புறம் பார்க் டைம் தான், பார்க்கில் போய் விளையாடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, பார்க்லாம் போயிட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. இன்னொன்று ஒரு டீ போட்டு ஈவினிங் டீ குடிக்கணும். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தே இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் பார்க் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்பேன். ஒரு 15 minutes படுத்துட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு டின்னர் ப்ரெப் ஆரம்பிச்சிடுவேன். 6:30க்கே ப்ரெப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா வந்து ஒரு 8 அந்த மாதிரி சாப்பிட்ருவோம் டின்னர். 7:30 to 8க்குள்ளே சாப்பிட்ருவோம். ஸோ இப்படி தான் போகுது என்னோடய இதுக்கப்புறம். ஸோ எப்படி இருந்தது இந்த பிஸி வீக் டே ரொட்டீன்? இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிறது ஷூட் பண்ணுறது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி தான் போகுங்க என்னோடய வீக் டே. இப்படி தான் இதான் ரொட்டீன், யூஷுவல் ரொட்டீனு. அதான் எப்படி இருந்தது? ரொம்ப க்ளம்ஸியாக இருந்ததா? இப்படி அப்படி அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருந்ததா எப்படின்னு எனக்கு தெரில. வீடியோ வந்திருக்குன்னு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களோட பிஸி டேஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது இன்க்ளூட் பண்ணணுன்னா இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸு கூட எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.